எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சுவையான கிராமத்து சர்க்கரை பொங்கல் செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். அதை மொத தண்ணியை மட்டும் கழுவி ஊற்றிட்டு அடுத்த தண்ணியை நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு பானையில் நான் இதால் 2 கப் பால் வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். பசும்பால் தாங்க, காய்ச்சாத பால். இது கூட அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பொங்கி வரும். ஒரு படி அரிசிக்கு நான் 1/4 பங்கு பாசி பருப்பும் கொஞ்சம் கடலை பருப்பும் வச்சுருக்கேன். அதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை அது கூட சேர்த்துக்கலாம். பாசி பயிறு, கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் அடிக்கடி கலந்துக்கலாம், இது வேகிற வரைக்கும், இல்லைன்னா அடி பிடிக்கும். தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு, சாதமும் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம உப்பு அதிகம் சேர்க்க மாட்டோம். நான் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு வெள்ளத்தை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன், அதை எனக்கு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் கற்கண்டு சேர்த்துக்கலாம். பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட சுத்தமான நாங்கள் வீட்டிலேயே காய்ச்சின பசுனைங்க, அதை சேர்த்துக்கலாம். இதை இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரியையும் திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம பொங்கல் கூட சேர்த்துக்கலாம்.